காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுட்டு இதை வந்து சுடுதண்ணியில் வந்து லைட்டாக ஒரு கொதி வேக விட்டுக்குருவோம். ஏன்னா இதில் புழு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக வேண்டி தான். லைட்டாக உப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வரணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு கொதி வந்தாலே போதும். நல்லா அவிச்சி எடுத்தாச்சு. ஒரு கொதி வந்தோடனே அவிச்சி எடுத்தாச்சு. ரொம்ப அவிஞ்சிருக்காது, காடாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். சிக்கன் மசாலா போட்டுக்கிடுவோம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் ரொம்ப நல்லது தான். ஆயில் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா அதை பெசரி வச்சாச்சு. இதை அப்படியே அந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இதை வந்து தயிர் சாதத்துக்கும் வச்சுக்கலாம், இல்லை வெறுமனையுமே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். பொரிச்ச உடனே காலி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு இருக்கு. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. இதுவே காலிஃப்ளவர் பக்கோடாவும் போடலாம். அதில் வந்து கூட இன்னும் பொடி சேர்த்து போட்டோன்னா பக்கோடா மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் வந்து அதிகம் பொடி சேர்க்க மாட்டேன், அதனால் அப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து அதிகம் பொடி எப்போயுமே சேர்க்க மாட்டேன். சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு.